வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 31 கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கரின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது சுட்டு விடை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது சுட்டு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடை வகையை தெரிவு செய்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியா வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. டெலிகேட் பேராளர். டெலிகேட் பேராளர் சரியான கலை சொல்லால் பொருத்துக. அகழாய்வு எஸ்கவேஷன். அகழாய்வு எஸ்கவேஷன். கல்வெட்டியல் எபிகிராஃபி. பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன். புடைப்புச் சிற்பம் எம்பாரஸ்டு ஸ்கல்ப்சர். அகழாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் புடைப்புச் சிற்பம் எம்பாரஸ்டு ஸ்கல்ப்சர்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு, மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஊடகம். மீடியா ஊடகம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த உவமையின் பொருளை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பிறவினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அவர்கள் நன்றாக படித்தனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை. தொடர்வகை அறிந்து சரியான விடையை தேர்க. நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா வினா தொடர். நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா வினா தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எறும்பு எதற்காக பாடுபடுகிறது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இனிமை கூட்டல் ஓசை. இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்திய இணைகளை தேர்க. பொருந்து பொறுத்து. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின் விசையை பொருந்துன்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துன்னு தான் வரும். பொருந்துன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. நெக்ஸ்ட்டு, நல்லோரோடு பொருந்து. இது சரி. பொருளோடு பொறுத்து. இது சரி. 3 சரி. தீயவரை பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இது வராது. தப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3 தான் சரி. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால். இதில் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது என்னன்னா ஆப்ஷன் சி வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உலகிலுள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது. இந்த பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சங்கு நுங்கு பிஞ்சு வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சு வஞ்சம் வண்டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வா, தேன், மலர், பை, நூல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தேன், நூல், பை, மலர், வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிடித்து. பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக, பிடித்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், நட எனும் வேர் சொல்லின் வினைமுற்று அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நடக்கிறது. நட எனும் வேர் சொல்லின் வினைமுற்று அறிக, நடக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வந்த. வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வந்த. அரைந்தனன் வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரை. அரைந்தனன் வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் சொல்லை கண்டறிதல். கேட்டார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கேள். கேட்டார், கேள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பேசு. பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக, பேசு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது டேஸ் விடையாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது டேஸ் விடையாகும், ஏவல் விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவியல். சிவியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கெட்டு போன இந்த பல வகையில் குறிக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கூளம், பயிறு, முதிரை இதெல்லாம் தானியங்களை குறிக்கும் சொல். இதில் வந்து தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாததுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சிவியல். நெக்ஸ்ட்டு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. புல், புல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஓரறிவு தாவரம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த புல் பார்த்தீங்கன்னா ஓரறிவு தாவரம். ரெண்டாவது இருக்கிற புல் பறவை. புல், புல், ஓரறிவு தாவரம், பறவை. நெக்ஸ்ட்டு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. குலை, குலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குண்டலம், கொத்து. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற சிறப்பு லகரம் குலை பார்த்தீங்கன்னா குண்டலம். இது வந்து காதில் அணியிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த குலை பார்த்தீங்கன்னா கொத்து வகைகள். இப்போ பல குலை அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குண்டலம், கொத்து. நெக்ஸ்ட்டு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இதுதான் சரி, ஆப்ஷன் டி தான் சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஏல பார்த்தீங்கன்னா தேருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா லாவும் சிறப்பு லகரத்துக்கு பதிலாக இந்த நகர லகரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சென்றனர் இதில் பார்த்தீங்கன்னா 3 சுழினா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏபிசி 3லேயுமே மாற்றி மாற்றி இருக்கும். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த டி மட்டும்தான், தேர் திருவிழாவிற்கு சென்றனர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டெபிட் கார்டு, பற்று அட்டை. இதுதான் சரி. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, ஆனால் வரைவோலைன்னு கொடுத்துருக்காங்க. செக் அப்படின்னா காசோலை, ஆனால் பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா தான் வரைவோலை. இது வந்து கடன் அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். ரேஷ்னல், பகுத்தறிவு. ரேஷ்னல், பகுத்தறிவு. கான்சனன்ட் சரியான தமிழ் சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மெய்யொலி. கான்சனன்ட் சரியான தமிழ் சொல்லை எழுதுக, மெய்யொலி. பிறமொழி கலவாத தொடரை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏல ரோபோன்னு கொடுத்துருக்காங்க, இது பிறமொழி சொல். அதே மாதிரியே சீல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், டீல காலிங் பெல், இதெல்லாமே பிறமொழி சொல் தான். இதில் பிறமொழி சொல் இல்லாதது இந்த ஆப்ஷன் பி, அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வலுவு சொற்களை நீக்கி எழுதுதல். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. தாவாரம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் தாழ்வாரம் அப்படின்னு வரணும். மற்ற ஏபிசி 3மே தப்பு தான். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான், கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழைகள் வினை மரபு. சோறு உண், சோறு உண் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிதல். கண்ணதாசன் வீரத்தாய்.
இது வந்து வீரத்தாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவங்களோட காவியம். இதில் வந்து கண்ணதாசன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இயேசு காவியம், மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி இதெல்லாம் கண்ணதாசன் அவர்களோட நூல். இந்த வீரத்தாய் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருந்தாது. இந்த வீரத்தாய் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவங்களோட காவியம். நெக்ஸ்ட்டு பண்புத்தொகை அல்லாத சொல் தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணுதல். கண்ணுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலக்கண போலி. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நன்னுதல், மூதூர், கொடுஞ்செலவு இதெல்லாம் பண்புத்தொகை. இதில் வந்து பண்புத்தொகை அல்லாத சொல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணுதல். கண்ணுதல் அப்படிங்கிறது இலக்கண போலி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உருபுகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ, ஆல், உரு, கூ கொடுத்துருக்காங்க. இதில் இந்த உரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உரு சொற்றொடர். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொடர். ஐ, ஆல், கூ இது 3 வேற்றுமை தொடர். ஸோ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் சி உரு. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருக்கிற இந்த இயல்கள் கொடுத்துருக்காங்க. பொருட்பாலில் இருக்கிற இயல்களில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் வரும். அதுக்கு பதிலாக இங்கே குடிமியல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாது. மற்றதெல்லாம் பொருட்பாலில் இருக்கிற இயல்கள், இது மட்டும் தப்பு. ஸோ இதில் பொருந்தாதது இந்த குடிமியல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்லுண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கல் இல்லை. கல்லுண்டு, கல் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இரு நிலம் எதிர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் என்னென்னா இரு நிலம் அப்படின்னா பெரிய நிலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. சிறிய நிலம். இரு நிலம் எதிர்ச்சொல் தருக சிறிய நிலம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை எழுதுக. இதுக்கான ஆன்சர் சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன்புருகு. இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புருகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுக. ஓடை கூட்டல் எல்லாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடை எல்லாம். ஓடை எல்லாம் அப்படிங்கிறது தான் சரி. இது பார்த்திங்கன்னா உடம்புடுமை புணர்ச்சி. இங்கே வந்து இந்த டையில் பார்த்திங்கன்னா இட்டு கூட்டல் ஐ இருக்கும். ஸோ வந்து ஈ வந்து தோன்றும். அந்த ஈயும் ஏவும் சேர்றப்ப ஏவா மாறும். நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக. கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கால் இறங்கி. இது வந்து இயல்பு புணர்ச்சி தான். இந்த இல்லும் ஈயும் சேர்றப்ப அப்படியே லீவாக மாறும். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர். செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்துச் செல்ல உதவினார். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது. டாக்டர் அப்துல் கலாம் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர். ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் கொஸ்டின் பார்க்கலாம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது? திருவனந்தபுரம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் விக்ரம் சாராபாய். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யார்? அப்துல் கலாம். இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார்? தமிழ். விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது? கல்வி. விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது? கல்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நாய் தனது தலையை ஆட்டியது. நாய் அப்படிங்கிறது ஒருமை. ஸோ தனது அப்படின்னு வரும். அதாவது ஒருமைக்கு பார்த்தீங்கன்னா தனது வரும், பன்மைக்கு தமது வரும். ஏல பார்த்தீங்கன்னா உயர்ந்தோர் தன்னைத்தானே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தம்மை தாமே அப்படின்னு தான் வந்திருக்கணும். புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு வந்திருக்கணும்.
அதனால் இது தப்பு. தன்னைத்தானேன்னு கொடுத்ததுனால இது தப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுவன் தமது கையில் புத்தகம் வைத்திருந்தான்னு கொடுத்துருக்காங்க. சிறுவன் அப்படிங்கிறது ஒருமை. ஸோ இங்கே வந்து தனது கையில் புத்தகம் வைத்திருந்தான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அதனால் பியும் தவறு. டியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ தம்மால் அப்படின்னு வந்திருக்கணும். அதனால் டியும் தப்பு. இங்கே கரெக்டாக இருக்கிறது சி தான். நாய் தனது தலையை ஆட்டியது, இதுதான் சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன, இதுதான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகிறது அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. மாங்காய்கள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ ஏ தவறு. சியில் பார்த்தீங்கன்னா மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாங்காய்கள்னு கொடுத்துருக்கணும், ஆனால் மாங்காய்ன்னு கொடுத்துருக்காங்க. சியும் தவறு. டியில் பார்த்தீங்கன்னா மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது அப்படின்னு இதுவும் ஒருமையில் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. இங்கே கரெக்டாக இருக்கிறது பி தான். மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நான் பாடத்தை படித்தேன், இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா நாம் பாடத்தை படித்தேன் கொடுத்துருக்காங்க. நாம் அப்படிங்கிறது பன்மை. படித்தோம்னு தான் வந்திருக்கணும். படித்தேன் அப்படிங்கிறதுனால பி தவறு. சியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாடத்தை படித்தான், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. நான் பாடத்தை படித்தான், இதுவும் வராது. நான் பாடத்தை படித்தேன் அப்படிங்கிறது தான் சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. மறுப்பு கொம்பு, மடுத்து பாய்ந்து, வருக்கை பலாப்பழம், தெங்கு தேங்காய். மறுப்பு கொம்பு, மடுத்து பாய்ந்து, வருக்கை பலாப்பழம், தெங்கு தேங்காய். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 4 3 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருள் தரும் இணையை தேர்க. பொக்கிசம் செல்வம், இதுதான் சரி. பொக்கிசம் செல்வம், இதுதான் சரி. சாஸ்தி அப்படின்னா மிகுதி, ஆனால் பெரும்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னா தான் பெரும்பரப்பு. அப்புறம் சிங்காரம் அப்படின்னா தான் அழகு. ஸோ இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஏ, பொக்கிசம் செல்வம், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. நவிழல் சொல்லல், வையகம் உலகம், இயற்றுக செய்க, தணல் நெருப்பு. நவிழல் சொல்லல், வையகம் உலகம், இயற்றுக செய்க, தணல் நெருப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 3 1 4 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அழகிய அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்புறம் குளத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். கூ பார்த்தீங்கன்னா எழுத்து. இதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. நெக்ஸ்ட்டு, பிழை திருத்துதல். ஒரு ஓர். கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. குறுந்தொகை ஓர் அக இலக்கிய நூலாகும். ஒரு பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது. இதுதான் சரியா இருக்கு. ஓர் படி பார்க்குறப்ப இதுதான் சரி. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. ஏல பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏ பி டி மூணுமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே சரியாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? இது எவ்வகை தொடர்? வினா தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? வினா தொடர். கொடுக்கப்பட்ட சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கரும்பு, கரும்பு தோட்டம். கரும்பு, கரும்பு தோட்டம். பொருத்தமான தொடரை எழுதுக. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது. ஜெயகாந்தனின் இமயத்துக்கு அப்பால் என்ற நூல் பெற்ற விருது சோவியத் நாட்டு விருது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவதும்பி என்று அழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் உருமி. தேவதும்பி என்று அழைக்கப்படும் இசைக்கருவியின் வேறு பெயர் உருமி. இது பார்த்திங்கன்னா தேவராட்டம் ஆடுறப்ப அந்த தேவதும்பி இசைக்கப்படும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே. பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருளே.
கலைச்சொல் அறிதல் மிசைல் ஏவுகணை, மிசைல் ஏவுகணை. பின்வரும் கலைச்சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க. இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். ஆமாம், ஏன்னா குயில் கூவும் அப்படிங்கிறது தான் சரி. இது வந்து மரபு வலு அப்படிங்கிறது சரிதான். காரணம் குயில் கூவும் என்பதே மரபு. காரணம் சரி. இதுக்கான ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று மதுரை சென்றார் வேற்றுமை தொகை. ஆமாம், மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறதுல கூ மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இது வந்து வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட்டு காரணம் கூ எனும் வேற்றுமை உருபு இல்லை. இதுவும் சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி. நெக்ஸ்ட்டு கூற்றும் காரணமும் சரியா தவறா? கூற்று இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார். காரணம் மன்னன் இடைக்காடனாரை அவமதித்தான். இதுவும் கூற்று காரணம், ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபொருள் தருக. நகை புன்னகை ஆபரணம், நகை புன்னகை ஆபரணம். இருபொருள் தருக. திங்கள் மாதம் நிலவு, திங்கள் மாதம் நிலவு. இருபொருள் தரும் தவறான இணை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா தவறானது இந்த ஆப்ஷன் டி, வாயு நெருப்பு. வாயு அப்படின்னா காற்றை குறிக்கும், நெருப்புங்கிறது தீ. ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு பொருள் தருது, அதனால் இது தப்பு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இடர் துன்பம், ரெண்டுமே பார்த்திங்கன்னா துன்பம் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். அப்புறம் நெறி வலி அப்படிங்கிற இந்த ரெண்டு சொல்லும் பார்த்திங்கன்னா ஆறு அப்படிங்கிற பொருளுக்கு வரும். ஸோ இதுவும் சரி. இந்த பொன்னகை அணிகலன் இது ரெண்டுமே நகை அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் தரும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே தப்பாக இருக்கிறது இந்த வாயு நெருப்பு அப்படிங்கிறது தான் தப்பு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சினால் காமராசர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சினால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காமராசர் பிறந்த நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க. பந்தர், பந்தர் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பந்தர் என்பது கடைப்போலி. ஏன்னா இங்கே பந்தல் அப்படின்னு தான் வரணும், அந்த இல்லுக்கு பதிலாக இர் வந்திருக்கு. ஸோ இது வந்து கடைப்போலி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பந்தர் என்பது கடைப்போலி. இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா அதனால், அதுபோல, எனவே இதெல்லாம் தான் இணைப்புச்சொல். அவனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. ஸோ இதில் இணைப்புச்சொல் அடிப்படையில் பொருந்தாதது அவனால். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான இணைப்புச்சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நாளை புயல் கரையை கடக்கிறது, எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இங்கே சரியான வினாச்சொல் எதுனா எங்கு அப்படிங்கிறது தான். அங்கு இங்கு உண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினாச்சொற்கள் கிடையாது. இங்கே எங்கு அப்படிங்கிறது தான் வினாச்சொல். ஸோ சரியான வினாச்சொல் இங்கே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எங்கு. நெக்ஸ்ட்டு, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வட்டார மொழி எனப்படுவது யாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யாது. வட்டார மொழி எனப்படுவது யாது. சரியான வினாச்சொல்லால் நிரப்புக. தமிழரின் வீர விளையாட்டு எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எது. தமிழரின் வீர விளையாட்டு எது. நெக்ஸ்ட்டு, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும், எத்தகைய சொற்களை பேச வேண்டும். இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் பொருந்தும், எத்தகைய சொற்களை பேச வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. இது இறந்த காலம், இதுதான் சரி. ஏழை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம், ஆனால் இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே சரணடைந்து கொண்டிருக்கின்றன, இதுவும் நிகழ்காலம் தான், ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. சீல பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடையும் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. இப்போ இதுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான், ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன, இறந்த காலம். இதுதான் சரி. கீழ்கண்ட சொல் எந்த காலத்தை குறிக்கும். நடந்தான், இறந்த காலம். நடந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம். இரு சொற்களின் சரியான புதிய சொற்களை தெரிவு செய்க. மா, சிட்டு,
கனி, இலை, தேன், மரம், கூடு, குருவி இந்த சொற்கள் எல்லாம் சேர்த்து புதிய சொல் உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவி, மாவிலை, தேன் கூடு. இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்கள் இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மரம், மாமரம் அப்படின்னு வரும். ஸோ மாமரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி. நாய் குரைக்கும். நாய் வந்து ஊளையிடும், கத்தும், அழுவும்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. நாய் குரைக்கும் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு, பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழியை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். மற்றது ஏல பார்த்தீங்கன்னா அதை விட்டாலும் கெதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேச்சு வழக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கில்லுருவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அள்ளுகின்றவன் அப்படின்னு வரணும். இதுவும் பேச்சு வழக்கு தான். அப்புறம் அம்மாசி இருட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமாவாசை இருட்டில் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுவும் பேச்சு வழக்கு தான். இங்கே எழுத்து வழக்கில் இருக்கிறது இந்த டி தான். அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 வயசு அப்படிங்கிறது 3 வயது அப்படிங்கிறது தான் சரி. மற்ற ஏல பார்த்தீங்கன்னா உங்கூருக்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் ஊருக்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கே அப்படின்னு வந்திருக்கணும். வெரசா இதுக்கு பார்த்தீங்கன்னா விரைவாக அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் விரைவான்னு மட்டும் கொடுத்துருக்காங்க, விரைவாக. நெக்ஸ்ட்டு டியில் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இருக்கின்றது அப்படின்னு கொடுத்துருந்துருக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது 3 வயசு 3 வயது. இதுதான் சரி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இப்போ நியூ சமச்சீரில் பார்த்திங்கன்னா இந்த நிறுத்தற்குறிகளில் வந்து எக்ஸாம்பிளாக இதை கொடுத்துருப்பாங்க. அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. இது வந்து அயற்கூற்று. ஸோ அயற்கூற்றில் வந்து இரட்டை மேற்கோள் வரணும். அதுக்குள்ளேயே ஒரு தலைப்பை பர்டிகுலராக சொல்கிறப்ப ஒற்றை மேற்கோள் குறி வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஏ. மற்றது பார்த்தீங்கன்னா அந்தோ இயற்கை அழிகிறதே, இது வந்து உணர்ச்சி வாக்கியம். இங்கே 2 இடத்துலையுமே உணர்ச்சி குறி தான் வரணும். ஆனால் வினாக்குறி கொடுத்துருக்காங்க, இது வராது. தமிழின் இனிமைதான் என்னே, இங்கேயும் உணர்ச்சி குறி தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே வினா வாக்கியம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. இங்கே பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஆனால் ஒற்றை மேற்கோள் குறி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. இங்கே வந்து சரியாக இருக்கிறது இந்த ஏ தான். நெக்ஸ்ட்டு, நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? தமிழின் இனிமைதான் என்னே, இங்கே வந்து உணர்ச்சி குறி, இதுதான் சரி. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இங்கே வந்து வினாக்குறி கொடுத்துருக்காங்க. ஆனால் முற்றுப்புள்ளி தான் வந்திருக்கணும். சேக்கிலார் எழுதிய நூல் எது? இங்கே வந்து வினாக்குறி வந்திருக்கணும். ஆனால் உணர்ச்சி குறி போட்டிருக்காங்க. அந்தோ இயற்கை அழிகிறதே, இங்கே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி குறி வந்திருக்கணும். ஆனால் ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க, இதுவும் தப்பு. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான், தமிழின் இனிமைதான் என்னே. நெக்ஸ்ட்டு, சோழநாடு என்பதன் மறுவு பெயர் சோநாடு. சோழநாடு, சோநாடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோநாடு. நெக்ஸ்ட்டு, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகமண்டலம், ஊட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா உதகை, ஊட்டி ரெண்டுமே மருவில் வரும். உதகமண்டலத்துக்கு உதகை, ஊட்டி ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட்டு, மருவு பெயர் பொருத்தமான இணையை தேர்க. புதுச்சேரி, புதுவை. இதுதான் சரி. திருநெல்வேலி, வேலின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நெல்லைன்னு வரணும். நாகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு தான் வரும். ஆனால் இங்கே நாகூர்னு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர், புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூருக்கு கோவை அப்படிங்கிறது தான் மருவு. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது புதுச்சேரி, புதுவை. இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, கையில் மிச்சமுள்ள தங்கக்கட்டி வெயிட் குறைவானது. இத்தொடரில் வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் எடை. வெயிட் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் எடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்பேக்ட் டிஸ்க் என்ற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தகடு. கம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு. ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் தேர்க. ஆயத்த ஆடை. ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.